உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன வள்ளி, முகமெல்லாம் வாடி கிடக்கு? உன் அப்பா உனக்கு துணி எடுத்து கொடுக்கலையேன்னு வருத்தப்படுறியா? நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்பா கொடுக்கலன்னா என்ன, அத்தை நான் தரேம்மா. ரஞ்சினிக்கு நிறைய புடவை எடுத்தோம். அவளுக்கு பிடிச்சது போக மிச்சம் 1 2 இருக்கு. அதுல ஒரு நல்ல புடவையா பார்த்து தரேன், கட்டிக்கோ. இங்க பாரு, மறக்காம அப்புறமா வந்து புடவைய வாங்கிக்கோ. ஹே, பழைய புடவையெல்லாம் ஒண்ணும் இல்ல, புதுசுதான். நில்லு நில்லு. டேய் பாத்துடி, விழுந்துறாதீங்க. அத்தை, இந்த 30 அரிசியை மாத்தி 60 ரூபா அரிசிக்கு மாறுங்க முதல்ல. கல்லு பொறுக்கே உங்க காலம் போயிடும் போல. ஆமா பொறுக்கி. அத்தை, பொறுக்குனாதானே மாப்பிள்ள அரிசி எது கல்லு எதுன்னு தெரியும். அப்பதானே கல் இல்லாம சோறு திங்க முடியும். அம்மா வாப்பா ஐயா, வேலு. வேலு. வாப்பா. வாயா. ஆனந்தி வா. என்னையா இது? ஆ இந்தா, இந்த கலர் உங்ககிட்ட இல்லன்னு இல்ல, வச்சுக்கோ. அப்பா ஆ? இந்தாங்க உங்களுக்கு. சரிப்பா. அக்கா இந்தா, பெரிய பார்டர் வச்ச புடவை. எனக்கா? ஆமா அம்மா சூப்பரா இருக்குமா? மா, இது உனக்கு. இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்குமா? அப்படியா? அடியே, 2 பேருக்கு ஒரே டேய். கலரு. பாத்தீங்களா, நம்ம இந்தா. மேட்சா வாங்கிட்டு வந்திருக்கான். நல்லா இருக்குல்ல? வேலு, என்னப்பா விசேஷம்? எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க. அதுவும் ரொம்ப விலையா இருக்கியா? ஆமாமா, எல்லாமே ஒரிஜினல் பட்டு. ஆமா. என்னென்ன தீபாவளிக்கு கூட இன்னும் நாள் இருக்கு, திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் இல்ல, ஆ. வேதநாயகி அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் வருது இல்லமா, ஆமா. அதுக்கு நம்ம ஐயா எல்லாருக்கும் எடுத்து ஓ, கொடுத்தாரு. ஐயாவா? ஓ ஐயாவா? அவங்க வீட்ல எல்லாருக்கும் எடுத்து கொடுத்த மாதிரி நம்ம வீட்ல எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. சந்தோஷம்ப்பா. நல்லா இருக்குல்லமா? சூப்பரா இருக்கு வேலு. மாப்பிள்ள, எனக்கு தெரியும் நீங்க எனக்கு வேணும்னே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு. நான் வாங்கியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி இருந்திருக்க மாட்டேன். ஆனா ஐயா அப்படி இல்ல. இந்தாங்க புடிங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. சரி, நான் போய் போட்டு ஆ, பாக்குறேன். சரிம்மா. சரி, நான் இதை போய் பீரோல வச்சுட்டு ஆ, வரேன். நாங்களும் தான் வைக்க போறோம். சரி, வா வா வா. ஏண்டி, விலை அதிகமா தான் இருக்கும் போலயே. ஆமாங்க. உன்னோடது நல்லதா இருக்கு. என்ன மதனி, என்ன விசேஷம்? புது துணி எல்லாம்? அது ஒண்ணு இல்ல ரேணு. தங்கச்சி, மினிஸ்டர் வீட்ல கல்யாணம் வருதுல்ல? அந்த மினிஸ்டர் பொண்ணு வள்ளிக்கா கல்யாணம்? இல்ல, நம்ம வள்ளியோட அத்தை பொண்ணு ரஞ்சினிக்கு தான் கல்யாணம். தங்கச்சி, அதுக்கு மாப்பிள்ள எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்திருக்கா. சரி சரி. இப்பதான் மாப்பிள்ள உனக்கும் புடவை கொடுத்துட்டு போயிருக்கா. ஆனா நீயே வந்துட்ட. இந்தா. எனக்குமா? அட, நீயும் நம்ம வீட்ல ஒருத்தி தானே, அதான் மாப்பிள்ள உனக்கும் கொடுத்திருக்கான். ஐயோ, புடவையா இருந்தா கூட பரவாயில்ல, நான் இதை தாவணியா தச்சு போட்டுக்கிறேன். மதனி, என் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. இருங்க, நான் போய் சாமி கிட்ட வச்சு நன்றி மட்டும் சொல்லிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாங்கி கொடுத்த புடவையை அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. அடி, இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டி. இதோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் 6 மாசத்துல தெரியும் பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. இந்த பொண்ண மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சா எப்படி இருக்கும்? ரேணு சந்தோஷமாவா? என் தம்பியோட லைஃபும் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லடி, இந்த வீடு, மேல் வீடு, அவங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிற சொத்து, நகை நட்டு எல்லாமே நம்ம வீட்டுக்கு சிந்தாம செத்துறாம வந்துடும்டி. உன் குடும்பம் மட்டும் இல்லடி, நீயும் நானும் கூட செட்டில் ஆயிடலாம். மாமா, நான் கூட உங்களை டம்மி பீஸ் தான் நினைச்சேன். நீங்க ஒரு ராஜதந்திரி தான் போங்க. நீங்க மட்டும் என்ன, என்னையே ஏமாத்துற குடும்பம் தானே. பா மேடம் வரலாம். மேடம்
என்ன மேடம் ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க? நான் எதுக்கு ரெடி ஆகணும்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகணும்ல. நீங்கெல்லாம் போங்க, நான் வரல. மேடம் தாலி வச்சு கும்பிட கோயிலுக்கு போறோம். குடும்பமா போறதுதானே மேடம் முறை. நான் தான் இந்த குடும்பத்துல ஒருத்தி இல்லன்னு நேத்து அப்பா ட்ரெஸ் விஷயத்துல சொல்லாம சொல்லிட்டார்ல. மேடம் போது நிறுத்து வேலு. ஐயா மறந்துருப்பாங்க, ஐயா பிஸியா இருந்தாங்க, ஐயா வாங்குனத மறந்து வச்சுட்டாங்கன்னு சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு காரணம் சொல்லி சொல்லி என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க. காரணம் சொல்ல நீ இப்ப சின்ன பையனும் இல்ல, அதை நம்பறதுக்கு நான் இப்ப சின்ன பொண்ணும் இல்ல. என்ன நடக்குது, என்ன நிலவரம்னு எனக்கு தெளிவா புரியுது. உனக்கும் புரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? மேடம் நீ போ வேலு, நான் வரல. இங்க பாருங்க மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப நீங்க என் கூட கோயிலுக்கு வரீங்க, அதுவும் நான் சொல்ற மாதிரி. முடியவே முடியாது. நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்? மேடம் ஏய் லூசா நீ? இப்படி நான் செஞ்சேன்னு வெச்சுக்கோ, அப்பா என்ன உண்டிலன்னு பண்ணிடுவாரு. மேடம் வேலைன்னு இருக்க பயம் ஏன்? கேள்வி கேட்காம நான் சொல்றத செய்யுங்க மேடம். ரெடியா இருங்க, நான் வரேன். ஏய் வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் வணக்கம். ஆமா கோயிலுக்குள்ள போலாம் வாங்க வாங்க. என்ன வள்ளி, என்ன Dress இது? கழுத்துல காதுல ஒண்ணுமே இல்லாம ஒரு நல்ல காரியத்துக்கு உடுத்திட்டு வர மாதிரியா வந்திருக்க? என் கல்யாணம் அதுமா? என்னை யாரும் பாத்துறக்கூடாது, இவளை மட்டும் பார்த்து இவகிட்ட துக்கம் விசாரிக்கணும்னு இப்படி பண்றா. என்ன ரஞ்சனி இப்படி பேசுற? நீ எவ்வளவு பெரிய அட்டென்ஷன் சீக்கர்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்ட. சரி வா போலாம். என்ன வள்ளி இப்படி வந்திருக்க? ஒரு நல்ல Dress போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. சித்தி ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏய் நில்லு. என்ன போதுமா? உன்னால எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டேன். இதுக்கு நான் பேசாம வீட்லயே இருந்திருப்பேன். மேடம் இங்க என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நான் காரணமா தான் சொல்றேன். வாங்க வாங்க மேடம். ஐயா வாங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.